ஹாய் காய்ஸ். இன்னைக்கு யார் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கும். இவங்க ரெண்டு பேர் லெவன்ஸ் பற்றி பார்ப்போம். அண்டு இவங்க யார் யார் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பற்றிலாம் பேசுவோம். அண்டு இன்னைக்கு யார் யார் லெவன்ஸில் இருப்பாங்கன்றதான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ராகுல், எந்த டீம் இன்னைக்கு என்ன லெவன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கலாம். ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தியா? ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் பேட்டராக தான் ஆட போகிற கேப்டன் சஞ்சு ஆமா சாம்சன். ஆமா, ரியான் பராக் தான் கேப்டன்சி பண்ண போறானா. எஸ் எஸ், இதோ உடம்பு ஃபிட்னஸ் அந்த டிஃப்ரெண்டா லெவலில் இருக்கு. இருக்கும். ம் நல்ல விஷயம் தான், ஒரு யங்ஸ்டர்ஸ் வரான். சஞ்சு யங்ஸ்டர் தான், அதோட ஒன்றும் வயசுல யங்ஸ்டரான ரியான் பராக் பண்றது ஒரு நல்ல விஷயம். அஞ்சுக்கே 30 வயசு ஆகுதுடா, இன்னும் யங்ஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா யங்ஸ்டர் பட்டிதார் சொல்லும் போது உனக்கு சஞ்சு சொல்றதுல என்னடா குறைச்சல? நான் பட்டிடாரு யங்ஸ்டர்னு சொல்லவே மாட்டேன். சொல்ல நீ சொல்லன்னு சொல்லு, நார்மலா எல்லாரும் பேசுறது. வழக்கம் போல 11th போயிடுவோம் ஃபர்ஸ்ட். நேற்று மாதிரி தான் பிளாங்கா யார் யார் யாரும் தாங்க கூட ஞாபகம் இல்லை. இவங்க பார்த்தா இவங்க எல்லாம் பழைய பிளேஸ் அப்படியே இருக்காம தெரியுது. ஆமாமா, நிறைய பிளேயர் திரும்ப எடுத்து வச்சிருக்கானுங்க. இவங்க 6 பேர் அப்படியே ஆட போறானுங்க. சஞ்சு, சிம்ரன், சஞ்சு ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். ஒன் டவுனுக்கு நிதிஷ் ராணா வச்சிருக்கானுங்க. ஒன் டவுன் தெரியல, இவனுக்கு அப்டேட் பண்ணல போல இருக்கு. ஒன் டவுன் நிதிஷ் ராணா வச்சிருக்காங்க. 2 டவுன் வந்து ரியான் பராக் ஆடிடுவான். அதுக்கு அடுத்து சிம்ரன் ஹெட்மயர், த்ருவ் ஜூரல், அது ஆராய்ச்சா. அதுக்கு அடுத்து பவுலர்ஸ் பாப்போம், அப்புறம் ஆர்டர் பண்ணலாம். பவுலர்ஸ்ல வனிந்து ஹசரங்க ஆடுவாங்க எப்படியும். அப்பதான் ஒரு பேட்டிங் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அவனுக்கு. ஓ, ரெண்டு பேரும் எந்த டீம்ல தான் இருக்காங்களா? ஸ்ரீலங்கன்ஸ். ஆமா, 2 பேரையும் எடுத்து வச்சிருக்கானுங்க. இவனுங்க எங்க ஹேண்டியா இருப்பானுங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்சே வந்து இங்க தானே நடக்குது, ராஜஸ்தான்ல. பிங்க் சிட்டில நடக்குதா? ம். ஜோஃப்ரா, ஹசரங்கா, சந்தீப் சர்மா 3 பேர் ஆடுவாங்க. இன்னும் 3 பேரு குமார் கார்த்திகேயா, இவன் அவன் பேர் என்னது, சந்தீப் சர்மா ஆடுவாங்க. அதான்டா இங்க. எனக்கு தீக்ஷனாவே போவாங்க போல. ஒன்னும் ஃபாஸ்ட் பாலர் சேரலாம். கீழே போ. இரு சஞ்சு எஸ்எஸ்வி, ஒன் டவுனுக்கு நிதிஷ் ராணா. எனக்கு தெரிஞ்ச பட்லர் விட்டது பெரிய கேம்பிள் ஆக போகுது. இல்ல, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்காது. சஞ்சு ஆடிட்டான் அப்படின்ற பட்சத்துல நான் எப்பவுமே சஞ்சு ஐயா ரேட் பண்ண மாட்டேன். பிளஸ் நிதிஷ் ராணா இருக்கான். அதிகமா இருக்கும். பிளஸ் நிதிஷ் ராணா இருக்கான். அது ஒரு இவங்க எல்லாம் ஆடுவாங்க நம்பிக்கையா சொல்ல முடியுமா? ஆடுவான்டா. நிதிஷ் ராணா இல்லைனாலும் த்ருவ் ஜுரலும் ரியான் பராகும் இருக்கானுங்க. அவனுங்களும் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்டு பேட்ஸ்மேன்ஸ்ல 2 பேரும். இம்ப்ரூவ்டு தான், இல்லன்னு சொல்லலை. இவன் ஆகாஷ் மதிவால் வேற ஆடுவான் போது. இல்ல, இப்ப இவனுக்கு இவனுங்க இருக்கிறது பெரிய பிரச்சனைனா, இவங்களுக்கு மோஸ்ட்லி பேட்டிங் டெப்த் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்பர் 7லயே வந்து நம்பர் 7லயே வந்து இவன் வந்துடுறான், வனிந்து ஹசரங்க வந்துடுற மாதிரி இருக்கு. 1 2 3 4 5 கீழே போய் யாரும் இருக்கா பாப்போம். ஆகாஷ் மதுவால், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே. எஸ், துஷார் ஆடுவாங்க கண்டிப்பா. விக்கெட் டேக்கர் பவுலர். சந்தீப் சர்மா 2, ஜோஃப்ரா 3, வஹீந்து 4. எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்ப சகல், அஸ்வின் 2 பேரும் இல்ல, வஹீந்து தீக்ஷனா 2 பேரும் போவாங்க. 2 பேரும் ஆடுவானுங்க. எஸ், அப்படி பார்த்தாலுமே வந்து இவனுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்தியன் ஸ்பின்னர்ஸ் யாரும் பெருசா இல்ல உங்க கையில. இவன் குமார் கார்த்திகேயா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ இவங்க போனா என்ன பண்ணனா, இப்போ தீக்ஷனா வேணாம்னு நினைச்சாங்களா, குமார் கார்த்திகேயனுக்கு போயிட்டு பருக்கி ஆடுவான். இல்ல எனக்கு ரெண்டுமே ஸ்பின்னர்ஸ் வேணும்னு நினைச்சாங்கன்னா, இவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓகே தான். ஜோஃப்ரா, துஷார், சந்தீப் சர்மா. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் சந்தீப் சர்மா தானே வச்சிருக்கானுங்க. இவர் இருக்கான சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் டேக்கரு. ஆகாஷ் மதிவாலும் நல்லா தான் போட்டிருக்கான், அவனும் ஆடுவான். துஷார் தேஷ்பாண்டே கரெக்டா ஹேண்டில் பண்ணானுன்னா கெட்டு தான்.
இரு ஆர்டர் பண்ணுவோம். யாரு சஞ்சு ஆடுவானா? சஞ்சு ஆக்சுவலா இவங்க கிட்ட ஒரு பிளேயர் இருக்கான். அது வந்து இவன் இருக்கா இவனுங்க கிட்ட, யுத்வீர் சிங் சரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர். போன வருஷம்லாம் வந்து இதுல ஆடிக்கிட்டு இருந்தான், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல. மேபி அவனை ஆடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் பவுலரு, லெஃப்ட் ஆர்ம் சீமர் இவன். ஸோ அவனை ஆடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சந்தீப் சர்மா கூட ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓபன் பண்றான் அப்படின்ற பட்சத்துல அவனையும் ஆட வைப்பாங்க. இது பாப்பா ப்ராபபிள் நம்ம 12 என்ன? அவன் இருந்தா வந்து கொஞ்சம் பேட்டிங்க்கு வந்து ஓரளவுக்கு பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் இருந்தா. அவன் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா ஐபிஎல் இருக்கும். இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆடி இருக்கான் ஒரு சீசனோ 2 சீசனோ வந்து லக்னோக்கு ஆடி இருக்கான். ஸ்டில் உனக்கு சான்சஸ் கிடைக்கல. பேட்டிங் ஒண்ணுமே இல்லையே இவனுக்கு. இப்ப பாரு, ஸ்டார்டிங்ல ஒரு 4 விக்கெட் எடுத்துட்ட அப்படின்ற பட்சத்துல உனக்கு ஹெட்மயர், த்ருவ் ஜுரேல், அதுக்கப்புறம் அசரங்கா, இவனுக்கு 3 பேரை வச்சுதான் நீ வந்து மீதி ஓட்டணும். அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ முதல்ல ப்ராபபிள் 12 பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்க டீம் ஸ்ட்ரென்த்தா இருக்கா இல்லையன்றத அப்புறம் யோசிப்போம். ப்ராபபிள் 12 என்ன? சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ்வாலுமா? ஜெய்ஸ்வால். ஒன்னு நிதிஷ் ராணா தான், வேற வழி இல்ல. ஆமா, நிதிஷ் ராணா ஆடியே ஆகணும் இவங்க. 2 ரயான் பராக். சிம்ரனை போன வாட்டி ஃபினிஷரா யூஸ் பண்ணாங்க, இப்போ மேலே வந்துட்டானே. ஆமா, மேலதான் ஆடி ஆகணும். வேற ஆள் இல்ல அவங்களுக்கு, ஆப்ஷனும் இல்ல. வேற வழியே இல்லை, அவங்க ஆடிதான். இல்ல இந்த இவன் யாராடுவாங்க, சுபம் துபே வந்து அவங்க ஹையா ரேட் பண்றாங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பட் 13 வயசு பையன் ஆடுவாரா? தெரியல. சூரியவன்ஷ்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். வேணா ஏதாச்சும் ஒரு மேட்ச் சும்மா ஃபேன்சியா ட்ரை பண்றேன் அப்படின்னா எடுத்து அவனை ஆட வைக்கலாம். அவ்வளவுதானே தவிர்த்து கொஞ்சம் அவனை வச்சுலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஐபிஎல்ல வந்துட்டு. அந்த மாதிரியான மட்டமான ரிஸ்க் எல்லாம் வந்து நம்ம தான் எடுப்போம் ஆர்சிபில. 16 வயசு லெக் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்து போட வைப்போம். விடுறா, அது முடிஞ்சிச்சு. இப்போ கோச் வேற மறுபடியும் ராகுல் டிராவிட் வந்திருக்காரு. ஆமா, வந்திருக்காருதான். ஸ்டில் டீம் ஒன்றும் இல்லையே. டீம் ஏதாச்சும் இருந்தா தானே. அவர் தானே உட்கார்ந்தாரு, அவர் தானே எடுக்கணும் நல்ல டீமா. அவனுங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் இப்ப கூட சொல்றேன், இதே டீம் மேல டாப்ல ஜாஸ் பட்லர் இருந்தா பக்கா டீமா இருக்கும். ஜாஸ் பட்லர் இருந்தா என்ன சேஞ்சுன்னு நினைக்கிறேன்? ஏய், அவன் மேட்ச் உனக்கு எவ்வளவு ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறான் இனி வருஷம். நீ என்ன அதை பெருசா பேச மாட்டேற? அவனா நின்னானா ஒரு மேட்ச் நின்னானா எனக்கு தெரிஞ்சு 7 செஞ்சுரி அடிச்சிருக்கான் நினைக்கிறேன் இது வரையும். 7 எல்லாம் தெரியல. 7 செஞ்சுரி ஐபிஎல்ல. அப்படியா? சும்மாவா? அவன் நின்னானா ஒன் சைடா மேட்ச் மாத்தி விட்டுருவான். அதுவே இப்போ உங்களுக்கு மைனஸ். இப்போ அது மாதிரி சஞ்சு சாம்சன் இந்த சீசன் நல்லா பண்ணானா இருக்கும். ஏன்னா இன்னும் அவுட்டாக தான் இருப்பான் சஞ்சு சாம்சன். எப்பவுமே கன்சிஸ்டன்சியாக ஆடினதே கிடையாது. இன்னும் அவுட் வந்து இந்த வாட்டி கேப்டன்ஷிப்பு ப்ரெஷர்லாம் எடுத்து, ஆனால் டீமை நல்லா லீட் பண்ணிருக்காங்க 3 இயர்ஸா. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த அந்த அப்போ லீட் பண்ணதை விட இப்போ லீட் பண்ணுறது தான் அவனுக்கு பெரிய இது. போனோம் அப்போ வந்து ட்ரெண்ட் போல்ட் இருந்தான், சகல் இருந்தான், அஸ்வின் இருந்தான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சு பண்ணிட்டான். இப்போ இது வாட்டி யங்கன் டைனமிக்காக இருக்கு ஃபுல்லா. இதை வச்சு பண்ணிட்டானா ஓகே, சூப்பர் தான். கரெக்ட் தான். முதல்ல அப்புறம் மொத்தம் பார்த்தலாம். நாளைக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட். நீ மத்தியானம் சஞ்சு எஸ்எஸ்வி, நிதிஷ் ராணா, ரியான் பராக், ஷிம்ரன் ஹெட்மயர், த்ருவ் ஜுரேல், வனிந்து ஹசரங்கா, யுத்வீர் சிங் ஆடிடுவாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது. பிளஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, தீக்ஷனா. ஒருத்தர் வந்து இம்பாக்ட் பிளேயர் வரும்போது ஆகாஷ் மதுவாலோ இல்ல துஷார் தேஷ்பாண்டே, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எடுத்து வருவாங்க. அதான் இம்பாக்ட்ல வருவான்றேன் துஷார். நான் என்னோட என்ன சொல்றேன் பாரு. சஞ்சு, எஸ்எஸ்பி, நிதிஷ் ராணா, பராக், ரயான் பராக், அப்புறம் இன்னும் யாரு, தூஜுரல், சின்மரன், அவங்க மாறிப்பாங்க, ஸ்வாப் பண்ணிப்பாங்க பிளேஸ. அதுக்கப்புறம் யாரு, தீக்ஷனா, அசரங்கா, தீக்ஷனா, ஜோஃப்ரா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா அண்ட் 12 வந்து குமார் கார்த்திகேயா, ஆறு
ஆகாஷ் பத்திவால். இல்ல இப்ப இவங்க தீக்ஷனா வேணாம்னு சொன்னாங்கன்னா ஃபருக்கி போயிடுவாங்க, அதுக்கு பதிலா குமார் கார்த்திகேயன் உள்ள வந்துருவான். இதான் எத்தனை ஃபாரினர்ஸ் இருக்கானுங்க இவனுங்க. ஹெட்மயர், ஹசரங்கா, ஜோஃப்ரா, திக்ஷனா. ஓகே 4 ஃபாரினர் வந்துச்சு. அதான் 4 ஃபாரினர் வருது, அதுக்கு பதிலா அவங்க ஸ்வாப் பண்ணிப்பாங்க. ஃபருக்கி போகணும்னு நினைச்சாங்க. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் அவங்க நிறைய பண்ணி கொடுத்துருக்கான், அது மாதிரி ஃபருக்கியும் கொண்டு போகலாம். நான் அதுக்காக தான் யுத்வீர் சிங் ஆடுவாங்கன்னு யோசிச்சேன். லெஃப்ட் ஹேண்டரு கொஞ்சம் ஆனா யோசிப்பாங்க. இன்எக்ஸ்பீரியன்ஸ் போக மாட்டாங்கல்ல, இன்எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ரிஸ்க் எடுக்கணும்ல, இப்பயே பண்ண மாட்டாங்களா? இதுதான் டோர்னமெண்ட் ஸ்டார்டிங், இப்ப எடுத்தாதான் உண்டு. சரி நீ இப்ப சொல்ற ஃபர்ஸ்டே ஒரு 2 பாயிண்ட் ஹோம் கிரவுண்ட்ல அது வேணும், முக்கியமான பாயிண்ட்ஸ். போக போக கூட இப்போ ஃபருக்கி நல்லா பண்ணலன்னா அப்போ நீ சொல்ற யுஸ்வேந்திர சிங் எடுத்துன்னு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபருக்கி நல்லா பண்ணல, பேட்டிங் இல்ல அவங்களுக்கு, அதனால தான் யுத்வீர் சிங் ஆடணும்னு சொல்லிட்டு கேக்குறேன். வந்துச்சு 6 வரையும் வந்துச்சு, வேற வழி இல்ல. அவன் இப்ப நீங்க ஒருத்தனை இது பண்ணனா பின்னாடி பவுலிங்ல இதுவாயிடும். இப்போ அடுத்தது யாரு ரன்னரப்பா? அடுத்து அவனுங்க கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவனுங்க டீம் கோர் ஒன்றும் மாறல, எங்க ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் 3 தான், நாங்க அப்படியே வச்சுக்கிறோம்ட்டானுங்க. காட்ட அடிப்பானுங்க போல இருக்கு இவனுங்க வந்துட்டு. ஓப்பனிங்கு வழக்கம் போல ஹெட்டும் அபிஷேகம். ஒன் இஷான் கிஷனு. ஒன் இஷான் ஆட்டுருவாங்களா? பின்ன வேற யார் இருக்கா? ஓகே ஓகே, ஃபுல் ஸ்குவாட் போ. ஃபுல் ஸ்குவாட் தான். ஒன் இஷான் 2ல கிளாஸ் ஆட்டுருவாங்க. இல்ல 2ல நிதிஷ் ரெட்டி ஆட்டு, 3ல கிளாஸ் ஆடுவாங்க. நிதிஷ் ரெட்டி வேற இருக்கான். நான் அதான் யோசிச்சேன், நிதிஷ் ரெட்டியை 3ல ஆடுவாங்கன்னு யோசிச்சேன். அதான் அது அவங்க மாத்திப்பாங்க, அந்த இடம் ரொம்ப பெருசா இது கிடையாது, அதனால ஸ்வாப் பண்ணிக்கலாம். டாப் 5 வந்து பக்காவா செட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஃபாரினர்ஸ் பேட் கமின்ஸ், கிளாசன், ட்ரெவர்ஸ் ஹெட் 3. இன்னொரு ஃபாரினர் யார் ஆடுவாங்க? இன்னொரு ஃபாரினரா? போ கீழ போ. பவுலர்ஸ்ல யாரும் ஆட மாட்டாங்க கண்டிப்பா ஃபாரினர்ஸ்ல. ஒரு ஃபாரினர் ஆடணும்னா காமிந்த மெண்டிஸ் இல்ல வியான் முல்லர் ஆடணும். முல்லர்லாம் ஆட மாட்டாங்க, கமாண்ட் மெண்டிஸ் வேணா ஆடுவாங்க. காமிந்த மெண்டிஸ் இல்லனா ஆடம் ஜாம்பா கூட போலாம் ஸ்பின் வச்சு. தெரியல, அவங்க மேபி இன்னைக்கு இதுல ஆடுறதுனால ஜாம்பா போக வாய்ப்பு இருக்கு. கமாண்ட் மெண்டிஸ் போற அளவுக்கு கூட அவங்க டீம் ஒன்றும் இல்லையே, பேட்டிங் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. அதுக்கு bowling போயிட்டாங்கன்னா ஸ்பின்னர் தானே இவனும். ஹர்ஷல் பட்டேல் ஆடுவாங்க, இவன் பெரிய ஸ்பின்னர் கிடையாது, பேட்ஸ்மேன் ஸ்பின்னர் தானே. இல்லடா, லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துலயும் போடுவான்டா இவன். தாண்டா பேட்டிங் ஆல்ரவுண்டர் தானே சொல்றேன். பேட்டிங் ஆல்ரவுண்டர் பொறுத்துக்கு அவங்க ஒரு இந்த ஸ்பின்னருக்கே போயிடுவாங்க. ஆடம் ஜாம்பா வந்து கண்ட்ரோலான பவுலர். அபினவ் மனோகர் வேற இருக்கான், அவன் ஃபினிஷர் ஆட போறான் நடுவுல. அபினவ் மனோகர் ஆடுவான் கண்டிப்பா, இம்பாக்ட் பிளேயரா ஆடுவான். அபினவ் மனோகர் உள்ளே ஆடுவான்னு நினைக்கிறேன். அதான் ஹர்ஷல் பட்டேல் இருக்கான், ஹர்ஷல் பட்டேல் ஆட போறான், ஷமி ஆட போறான். கீழ வேற ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ். இல்ல நான் இந்தியன் சொல்றேன். ஷமி, ஹர்ஷல் பட்டேல். வேற யார் இந்தியன் பவுலர்ஸ்? ராகுல் சார் இருக்கான், உனாட்கட் இருக்கான், சிமர்ஜித் சிங் இருக்கான். இப்போ எடுத்துட்டு போய் நியூ பால்ல போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பவுலர் வேணும்பா. ஷமியும் போட்டான் சென்னைக்கு, அவன் ஆடுவாங்கல. ஷமி கமின்ஸ் இருக்காங்கல்ல. கமின்ஸ் ஏன்டா பவர் பிளேல போறான்? போன சீசன் வந்து அவனுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டான் அவனை, அவ்வளவுதான். பேட் கமின்ஸோட பிளஸ்ஸே அதுதான், நடுவுல ரன்ஸ் போகும்போது லீக் பண்ணும்போது தான் உள்ள வரணும். இப்போ அவன் பவர் பிளேல வந்தானா சம்மடி அடிப்பாங்க. இப்போ உனக்கு தேவையே வந்து 4 ஓவர் போடுறதுக்கு ஒரு 5 பவுலர், ஓகேவா? ஷமி கமின்ஸ் கண்டிப்பா 4 ஓவர் போட்டுற போறாங்க. அது நீங்க சொல்றது ரைட். ஷமி, ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் போட்டுருவாங்க. பவர் பிளே ஸ்பெஷலி சிம்ரன்ஜித் இருக்கும்போது அவன் ஆட்டாங்கன்னு நினைச்சீங்க, அவன் பின்னாடி அவன் யூஸ் பண்ணிப்பான். இந்த 17 to 12 ஓவர்ல ரன்ஸ் நிறைய லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எல்லா டீம்ஸும். அந்த இடத்துல அவன் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா இன்னைக்கு மேட்ச் ராஜஸ்தான்ல எல்லாம் நடக்குது, கிரவுண்டும் பெருசு. இன்னைக்கு மேட்ச் வந்து இங்க நடக்குதுடா, ஹைதராபாத்ல தான் நடக்குது. சோ பால் வெளியே போய் தான் எடுத்துட்டு வரணும். அப்ப கண்டிப்பா வந்து சிமர்ஜித் சிங் ஆடுறதுக்கு கொஞ்சம் டவுட் தான். உனட்கட் ஆடுவாங்க சிமர்ஜித் சிங் ஆடுறதுக்கு. ஸ்லோ பால்ஸ் வச்சிருக்கான் சிமர்ஜித், அந்த அளவுக்கு ஒன்றும் எஃபெக்டிவா இருக்க மாதிரி தெரியல.
உனட்கட் ரொம்ப வருஷமா வர ஆடிட்டு இருக்கான். ஸோ அவனை ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்டர்ஸ் பாரு, இப்போ யார் மேல டாப் 5 நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஏன்னா அவங்க டீம் அதான் ஆட போறாங்க. யாரு? டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஓகேவா? 1 இஷான் கிஷன் ஆட போறான். 1 வந்து இஷான் கிஷன் இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி. அப்படியே அவனுக்கு ஸ்வாப் பண்ணிப்பானுங்க. அது கூட மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் என்ன? அப்புறம் கிளாஸ் 5. 6வது அபினவ் மனோகர். 6 அபினவ் மனோகர். 7 வந்து காமிந்து மெண்டிஸ் வரான். இல்லனா வியான் முல்டர் வரான். அவ்வளவு பின்னாடி காமிந்து மெண்டிஸ் வர மாட்டான்டா. அவ்வளவு வேற பேட்ஸ்மேன் இல்லையே அவனுக்கு. யார் ஆடுவா? அவள்தான் முடிஞ்சு போச்சு. 6 முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் யார் ஆடுவா? அர்ஷல் பட்டேல் ஆட போறான். பேட் கமின்ஸ் ஆட போறான். அர்ஷல் பட்டேல் 8. சரி, பேட் கமின்ஸ், அர்ஷல் பட்டேல், ஷமி. இன்னொரு பவுலர் யாரு? அதுதான் உனாட்கட், சஹர். சாகரா? ராகுல் சஹர் லெக் ஸ்பின்னர். இவன் ஆட போறான். ஆடம் ஜாம்பா ஆட போறான். ராகுல் சஹர். சிம்ரன்ஜிக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் 12th மேன். இம்பாக்ட் பிளேயர். 3 ஃபாரினரோட தான் போவாங்கன்றே அவங்க. 4 ஃபாரினரோட போவாங்க. ஆடம் ஜாம்பா சும்மா இல்ல, கண்ட்ரோல் பண்ற ஆள் தேவையில்ல. ஜாம்பா வந்து தெரியல. ஜாம்பா ஆடுவாங்க. உங்களுக்கு 2 ஸ்பின்னர் வேணுமா மேட்ச்க்கு? நீ சொல்றது ஓகேப்பா, ஸ்பின்னர்லாம் ஓகேப்பா. இன்னைக்கு ஸ்பின்னர் தேவையில்லப்பா அவங்களுக்கு. ஏன்னா வந்து ஹைதராபாத்ல தான் ஆடுறாங்க. சரியா? இன்னைக்கு வந்து பேட்டிங் தான் தேவை. கீழே போக போக ஆள் அடிக்க வேண்டியது. கமிண்டு மெண்டிஸ் வந்து அந்த அவ்வளவு அக்ரெசிவான பிளேயர். அப்ப வியான் முல்டர் ஆடுவாங்க. அவன் ஹிட்டிங் போவான். அளவுக்கு ஆடுற அளவுக்கு வர்த் இல்ல. சும்மா தான் எடுத்துட்டு இருக்காங்க பேக்கப்புக்கா. ஹிட்டிங் போவான் ஸ்டில் அவன். உனக்கு மீடியம் பேஸும் போட்டு கொடுப்பான். மீடியம் பேஸ்ல உனக்கு வேரியேஷனும் வச்சிருக்கான் அவன். சரி பாப்போம். நீ 11ல யார் எடுக்க போறான்னு தெரியுது. கடைசியா நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன், ஆடம் சோ போவான்டா, நீ முல்லர் இல்ல கமிட்டி மெண்டிஸ் போவான்டா. மத்தபடி எல்லாம் ஓகே தானே? பாப்போம். அவனுங்கள யாராச்சும் இம்பாக்டா எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. மேபி வச்சிருப்பாங்க 3 ஃபாரினரோட உள்ள போயிட்டு மீதி ஒரு ஃபாரினர் யாராச்சும் இம்பாக்ட்ல வச்சு எடுத்துட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கொண்டு வந்துப்பாங்க. இப்போ இவங்க ப்ராபபிள் 12 சொல்லு. ஹெட் அபிஷேக், நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷன், கிளாசன், அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், ஷமி, உனட்கட், சஹர். இம்பாக்ட்ல வியான் முல்லர், காமிந்து மெண்டிஸ், ஜாம்பா யாராச்சும் வருவாங்க. சிம்ரன்ஜித் சேகலைங்க. சிம்ரன்ஜித் சேகல நான். ஓகே பாப்போம். சிம்ரன்ஜித் இல்லாம தான் உனட்கட் ஆடுறான்னு சொல்றேன். உனட்கட் கொஞ்சம் பேட்டிங் வேற அடி கொடுக்கலாம். பாப்போம். என்ன பொறுத்தவரையும் உனாட்கட்டு போவாங்க. ஏன்னா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் அவன். 6 அவங்க முடிஞ்சிது. 7 அர்ஷல், 8 ஷமி, 9 பேட் கமின்ஸ், 10 உனாட்கட்டு, ராகுல் சர், 11 சிம்ரன்ஜித், 12 ராகுல் சர். ஆடம் ஜாம்பா போகாமே உங்களுக்கு 12 வருது. ராகுல் சர் ஆடலன்னா ஆடம் ஜாம்பா ஆட போறோம். ஓகே பாப்போம். ஓகே, என்னோட 11th என்னன்றது நாங்க சொல்லியிருக்கோம். மேபி இதே 11th இருக்கலாம், இதே ஆர்டர் இருக்கலாம், மாறலாம், என்ன வேணா நடக்கலாம். நாங்க ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சு சொல்றோம். அண்ட் இதை சொல்ல மாட்டேன்றாங்களே, இன்னைக்கு யாரு ஸ்டார் பிளேயரா வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்னைக்கா எஸ்எஸ்வி தான், இல்லைன்னா நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் சான்சஸ் நிறைய இருக்கு. இவன் டீம்ல நிதிஷ்குமார் ரெட்டி, அவன் டீம்ல எஸ்எஸ்வி. ஒரு டீமுக்கு ஒரு பிளேயர். ஓகே கரெக்ட். இதுல எஸ்எஸ்வி, அதுல நிதிஷ்குமார். நான் யார் சொல்றேன்னா எஸ்எஸ்வி நல்லா ஆடுவான். எனக்கு என்னமோ அந்த நிதிஷ் ராணா வந்து என்ன பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு மேட்டரா இருக்கு. எப்பவுமே சீசனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு தாட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னா சஞ்சு சாம்சன், அவன் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆனா அப்படிதான் நான் இருந்தா 2 சீசன் முன்னாடி. இப்போ லாஸ்ட் 2 சீசனா பரவாயில்ல, கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கான். ஆனா அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கு, பட் டெவலப் ஆயிருக்கான். நல்லாதான். பெருசா ஒரு 2 மேட்ச் ஆடுறது இப்போ ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் ஆடி கொடுக்குறான். இந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடுறான். அந்த இன்னிங்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. பார்ப்போம். கேப்டன் ரெஸ்பான்சிபிள் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா தான் மாறி இருக்கான். மேபி நீ சொன்னபடி சஞ்சு கூட இன்னைக்கு ஆடலாம். சஞ்சு டேவா பார்ப்போம். நான் வந்து நிதிஷ் ராணா சொல்றேன். ஏன்னா நிதிஷ் ராணா பெர்ஃபார்ம் பண்றான், அந்த டீம்ல வச்சுக்க மாட்டாங்களோன்னு எனக்கு ரொம்ப நாள் தோணிட்டே இருக்கு. பண்ற டீம்ல இருக்கு. அவனும் அதே மாதிரி தான் இன்கன்சிஸ்டன்ட். ஏதோ ஒரு சீசன் கொல்கட்டா 80-0, 80-0, 81
0 அந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன்ல ஒரு வாட்டி ஆடி இருந்தான் கொல்கட்டாக்கு. அதனால இந்த சைடு யார் போவா? பெரிய 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 கிளாசன் முடிச்சிருவான். கிளாசன் போவான். ஏன்னா ஸ்பின் எடுத்துட்டு போனாங்கன்னா இந்த சைடுல கிளாசன் நல்ல மேட்ச். ஆமா, அவங்க 2 ஸ்பின்னரை டேக்கிள் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு எதனா கருத்து இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.